டேய், சக்தி இது போல எப்பவாவது பண்ணிருக்காளா? இப்ப மட்டும் ஏன்டா இப்படி பண்ணா? சொல்லுடா, சொல்லு, ஏன் இப்படி பண்ணா? சொல்லு. உன்னால அந்த சின்ன பொண்ணோட கனவை எல்லாம் ஒரு நொடியில சதைச்சிட்டியடா. அம்மா, சக்தியோட கனவை சிதைச்சது நீங்க. எல்லாரும் முன்னாடி இந்த உண்மையை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. நீங்க ஏமா சக்தி கிட்ட அப்படி ஒரு சத்தியம் வாங்குனீங்க? ஏண்டா பேசாம இருக்க? சொல்லு. ஏய் விடு. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய சட்டையை பிடிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்ல இல்ல, விட்டுருமா. ஏங்க, இவன் தாங்க எனக்கு உசுரு. ஏங்க, இவனுக்காக தானே நான் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா இவன் பண்ணி இருக்கிற காரியத்தை என்னால ஜீர்ணிக்கவே முடியலங்க. போடா வெள்ள. வெளியில போ வெற்றி. ஏய் ரங்கநாயகி, என்னது? சும்மா இருங்க. இங்க பாரு வெற்றி, நீ மறுபடியும் சக்தியோட இந்த வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வா, இல்லனா வராத. வெள்ள போ. வெற்றி, சக்தி வந்தா ஃபோன் பண்ணுங்க. நான் போய் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் பார்த்துட்டு வரேன். நீ என்னடா இன்னும் நிக்கிற? வெள்ள போ. இந்த சக்தி எங்க போய் தொலைஞ்சான்? ஒருவேளை புஷ்பாக்கா ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? எப்படியோ இந்த சக்தி மொத்தமா ஒழிஞ்சா சரிதான். அண்ணே, என்னடா அம்மா அப்படி திட்டிட்டு இருக்காங்க? அம்மாவை குறை சொல்லி என்னடா ஆக போகுது? நான் பண்ண காரியம் அப்படி. அண்ணே, நீ என்னண்ணே பண்ண அப்படி? எல்லாம் என் நேரம்டா. அண்ணே, அம்மா உன்னை எல்லாரும் முன்னாடி ஏனே இப்படி திட்டுறாங்க? அதுக்கு நீ ஏன்டா வருத்தப்படுற? அம்மா அப்படி பேசினதில் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம்தான். அண்ணே, நீ சொல்றது புரியல எனக்கு. ஆமாண்டா, இவ்வளோ நாளாக அம்மாவும் சக்தியும் பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் பாசமான மாமியார் மருமகளாக இருக்க மாட்டாங்களான்னு நான் எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? அது இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சக்திக்காக அம்மா இவ்வளோ தூரம் பாசமாக பேசுறது, அதுவும் சக்திக்காக என் மேலே அடிக்கிற அளவுக்கு கோவப்படுறது எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அண்ணே, ஏனே இப்பெல்லாம் பேசுகிற? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடா, நான் அப்புறம் சொல்கிறேன். டேய், முதல்ல சக்தி எங்கே இருக்கான்னு தேடுவோம், வா. ரங்கநாயகி, இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்கு நீ? இந்த பாரு, அவன் சக்தி எப்படியோ கூட்டு வந்துருவாம்மா. காலையில போன பொண்ணு, அவளுக்கு போனும் போக மாட்டேங்குது, நம்ம வீட்டுக்கும் வரல. சிவன் வேற நேத்து பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். நான் என்னன்னு யோசிக்கிறது சொல்லுங்க. அம்மா, பயப்படாதீங்கம்மா, சக்தி வந்துருவா. அத்தை, சக்தி என்ன சின்ன பொண்ணா? அதெல்லாம் வந்துருவா, விடுங்க. ஆனா என்ன, சக்தி எங்க போறா எங்க வரான்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. எல்லாரையும் தவிக்க விடுறதுல அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என்ன பேசிட்டு இருக்க பூஜா? ஏய், அவளே மனசொடைஞ்சு போயிருக்கா. அப்படி போகும்போது உனக்கு போன் வேற போட்டு சொல்வாளா? நீ பேசுறதுல கொஞ்சமாவது ஏதாவது அர்த்தம் இருக்கா? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. சரிம்மா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏ பூஜா, கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏய், ஏய் அம்மா, இங்க வா. ஏன் இவ்வளவு நேரம்? இதான் நீ வேலைக்கு வர லட்சணமா? ரங்கநாயகி, கோமா இருக்கங்கிறதுக்காக எல்லாரும் ஏன் திட்டிட்டு இருக்க? இந்தம்மா, நீ உள்ள போமா. ஏங்க சும்மா இருங்க. நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன்ல, எதுக்கு லேட்டு? அது வந்துமா, ஏரிக்கரையில யாரோ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சான். பணம் மிதக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு வர போனோமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், ஏரிக்கரையில போனமா? என்ன சொல்ற? யார் அது? அடையாளம் தெரியலமா, ஆனா புதுசா கல்யாணமான பொண்ணுன்னு பேசிக்கிட்டாங்க. பாவமா, சின்ன பொண்ணுமா. சரண்யா, ஒருவேளை இது... அம்மா,
என்னம்மா நீ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல. ஏய், அவ என்ன கலர்ல Dress போட்டிருந்தா? கலரு வயலட் கலருமா. ஏதோ பார்டர் போட்ட சாரின்னு சொன்னாங்க. ஐயோ சக்தி! ஐயோ என்ன ஏங்க அது சக்தியா இருக்குமா? குமாரி அந்த குமாரி, பொண்ணு ஏய் நீ உன் கண்ணால பாத்தியா? இல்லம்மா, இன்னும் ஏரியில இருந்து பணத்தை எடுக்கலையா. எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க தான் இதெல்லாம் சொன்னாங்க. சும்மா நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. உள்ள போ. சரண்யா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அது ஒருவேளை சக்தியா இருக்குமா? இருக்காது. ஐயோ ரங்கநாயகி, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இல்லங்க, உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவ எதுவும் தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ? தப்பான முடிவா? இது மட்டும் உண்மைன்னா இதுதான் சக்தி எடுத்ததுலயே பெஸ்ட் முடிவு. கடவுளே, செத்தது சக்தியாவே இருக்கட்டும். அப்படி மட்டும் இருந்துட்டா நான் நேர்த்தி கடனா என் மண்டையில 1008 தேங்காவை உடைக்கிறேன். அம்மா, ஏமா நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா படுது. முதல்ல அது யாருன்னு நான் போய் பார்த்தாகணும். இல்லைன்னா என் தலையை வெடிச்சிடும். வா. கடவுளே, இல்ல. ஏய், நல்லா தேடுங்கப்பா. கிடைக்கல. சார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? தண்ணி முழுக்க சேரா இருக்குமா, நிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. சீக்கிரமா பார்க்க சொல்லுங்க. ஒரே படபடப்பா இருக்கு. சரிங்கம்மா. ஏன்பா நல்லா தேடுங்க. புஷ்பாக்கா, இது சக்தி தான்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவளை கொண்டிருக்கணும். நான் நினைக்கிறது மட்டும் நிஜமா இருந்தா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்க்கா. பூஜா, நீதான் சக்தியை கொண்டு தூக்கி போட்டிருக்கியா? சூப்பர் பூஜா. என்ன மீனாட்சி அம்மா இதெல்லாம்? என்னால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறந்து போனது சக்தினா? ஐயோ, அப்படி இல்லம்மா. எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. அம்மா, நீங்க ஃபோன் பண்ணி வர சொன்னதுனால தான் நாங்க வந்தோம். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இது சக்தியா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. அவ ரொம்ப தைரியசாலி. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து நிக்கிறவ. தைரியமா இருக்க சொல்லி என்கிட்டயே பல தடவை அவ சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படிமா சக்தி இப்படி ஒரு முடிவுக்கு வருவா? ஆனா மீனாட்சி, எவ்வளவு தைரியசாலியான பொண்ணா இருந்தாலும் சாந்தி முகூர்த்தத்துக்காக காத்திருக்கும் போது அவ புருஷன் குடிச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும்? யாராலையும் தாங்கிக்க முடியாது மீனாட்சி. என் பையன் பண்ணது தப்புதான். மன்னிக்கவே முடியாத ஒரு தப்ப என் பையன் பண்ணிட்டான். பாவம் சக்தி வெற்றிக்காக என்னெல்லாம் பண்ணா அதெல்லாத்தையும் ஒரு நொடியில மறந்துட்டு இவன் இப்படி பண்ணிட்டானே மீனாட்சி. இப்படி ஒரே நாள்ல அத்தை சக்தி பக்கமா போவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கெல்லாம் சீக்கிரமாவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா, நேத்து நடந்ததை பத்தி நாம பேச வேண்டாம். ஏன்னா என்னாலயும் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேச முடியல. உங்களாலையும் எனக்கு பதில் சொல்ல முடியல. விட்டுருங்கம்மா. உங்க மனசு கஷ்டம் எனக்கு புரியுது மீனாட்சி. இந்த பிரச்சனைக்கு நான் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன். ரங்கநாயகி அம்மா, உங்க பையன் பண்ண தப்பையெல்லாம் சரியா பேசுறீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்காக ஏன் பொண்ணோட கனவு சதைச்சதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்களே? வெற்றி தம்பி குடிச்சிட்டு வந்தது மட்டும் சக்திக்கு வருத்தம் இல்ல. அவ கலெக்டர் ஆக கூடாதுன்னு நீங்க சொன்னதும் வருத்தம் தான். என்ன சார் ஆச்சு? மா, பாத்துக்கிட்டு இருக்காங்க. யோ, என்ன ஆச்சு? நல்லா தேடுங்கயா. ஆளு கிடைக்கல சார். கொஞ்சம் ஏதாவது பண்ணி தூக்கிட்டு வர சொல்லுங்க சார். யோ, சீக்கிரம் தேடி தூக்கிட்டு வாங்கயா. யோ, நல்லா தேடுங்கயா. இங்கேயே கிடைக்கல சார். யோ, அந்த பக்கம் தேடியா. ஓகே சார். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பாடி கிடைச்சதும்
யாருன்னு அதை அடையாளம் மட்டும் காட்டுங்க. ஷூ. அம்மா அழாதீங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா நம்ம சக்தியா இருக்காது அது. என்னடி சரண்யா, உங்க அண்ணன் நம்மள இப்படி கொண்டாந்து நிப்பாட்டிட்டானேடி. நீ அழாதம்மா, சக்திக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. அண்ணே எங்கனே போயிருப்பாங்க அண்ணி? தெரியலையடா, அவளுக்கு வேற மேல சம கோபம். அதான். அண்ணே உன் மேல கோவப்படுறதுல தப்பே இல்லைண்ணே. நீ பண்ண விஷயம் எங்களுக்கே ஷாக்கா இருக்கு. அப்புறம் அன்னைக்கு இருக்காதா? என்னடா என்னவோ எல்லாரும் அவளுக்கு மட்டும்தான் கோவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நானும் தாண்டா அவள் மேல சம கோவத்தில் இருக்கேன். உனக்கு என்ன அண்ணி மேல கோவம்? உனக்கு தெரியாது தெரியா? சரி, அம்மாவும் சக்தியும் ஏன் திடீர்னு ஒன்னானாங்கன்னு தெரியுமா உனக்கு? எங்க அம்மா சக்தி கிட்ட நீ கலெக்டருக்கெல்லாம் படிக்கக்கூடாது, வெற்றிக்கு மனைவியா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவளும் அதுக்கு சரின்னு சொல்லியிருக்காடா. அதான் நான் குடிச்சிட்டு வந்த மாதிரி நடிச்சேன். அண்ணா என்னண்ணே சொல்ற? ஆமாண்டா, அம்மா தான் ஒரு சுயநலத்துக்காக கேட்டுட்டாங்க. இவ அதுக்கு ஒத்துக்கலாமா? கலெக்டர் ஆனதுக்கு பின்னாடி தானே எல்லாமே சக்தி சொன்னா. இப்ப மட்டும் என்ன திடீர்னு ஒரு சாந்தி முகூர்த்தம்? குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு எனக்கு சமையல் செஞ்சு போட்டுக்கிட்டு வாழ வேண்டிய பொண்ணா அவன். ஓ, இதான் உங்க 2 பேத்துக்குள்ள சண்டையா? டேய், ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியும்ன்றது சக்திக்கு தெரியாதுடா. உளறி கிளறி வச்சிடாத. நான் ஏதோ குடிபோதையில பிரச்சனை பண்ணதான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. நானும் அப்படியே நினைச்சுக்கிட்டோன்னு விட்டுட்டேன். சரிண்ணே, இப்ப அண்ணி எங்க போயிருப்பாங்க? டேய் தெரிலடா, அதை வேற நினைச்சா பயங்கர டென்ஷனா இருக்கு. டேய் ஏறு போ. அண்ணே எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, அண்ணியை காணமேண்ணே. டேய் எனக்கும் அதான ஒண்ணுமே புரியல. திடியா நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டானோ? இப்ப கேளுங்க. டேய் யமுனாடா, சக்தி வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணே முதல்ல பேசுனே. ஹலோ வெற்றி. ஹலோ யமுனா, சக்தி வந்துட்டாளா? இல்ல வெற்றி, நம்ம ஊர்ல அந்த குளம் இருக்குல்ல, அங்க இருந்து தான் பேசுறேன். குளக்கரையா? அங்க எதுக்கு போனீங்க யமுனா? நான் மட்டும் இல்ல வெற்றி, எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. உங்க அம்மா சரண்யா எல்லாருமே இங்க தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் எதுக்கு அங்க வந்திருக்காங்க? இல்ல, ஏரியில ஒரு பொண்ணோட பாடி மிதக்குது. அது அது சக்தியா இருக்கும்னு பயமா இருக்கு வெற்றி. என்ன உளறீங்க நீங்க? ஏரியில ஒரு பொண்ணோட பொணம் மிதக்குது. அது சக்தியா இருக்கும்னு. ஏரிக்கரைக்கு போகணும், சீக்கிரம் வாடா. என்னாச்சுண்ணே? டேய் ஏறா சொல்றேன். இறங்கடா. தேடி எடுத்துருவாங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா என்னம்மா இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? அம்மா இது சக்தியா இருக்குன்னு யாருமா சொன்னது? சரண்யா, இவனை முதல்ல இங்க இருந்து போ சொல்லு. எனக்கு இவன் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல. அம்மா என்னம்மா அது? டேய் அண்ணா வாணு. இல்லம்மா அது சக்தியா இருக்காது. வான் சொல்றேன் என்ன? டேய் அம்மா எதுக்குமா ஏன் மேல கத்துறாங்க? உன் மேல இருக்கிற கோபத்துல நீ விட, அப்புறமா பேசிக்கலாம் அதெல்லாம். இரு, ஏன் மேல கோவம்னா? ஏன் எனக்கு வேற யார் மேலயும் கோவம் இல்லையா? அண்ணே இப்ப இதெல்லாம் பேசுற நேரமாண்ணே. எல்லாருமே டென்ஷனா இருக்கும். இப்ப எந்த பிரச்சனையும் வேணாம் வெற்றி. என்னங்க டென்ஷனு? ஏங்க எனக்கெல்லாம் எந்த டென்ஷனும் இருக்காதா என்ன? இது சக்தியா இருக்க சான்ஸே கிடையாது. அண்ணே ஒருவேளை இது அண்ணியா இருந்துச்சுன்னா? டேய் நீ வேற சும்மாறா. அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. சார் பாடி கிடைச்சிருச்சு. பாத்து பாத்து.
பார்த்து தூக்குங்க. கான்ஸ்டபிள் கீழே போங்க, தூக்குங்க. பார்த்து தூக்குங்க. பார்த்து பொறுமையா மேல கொண்டு வாங்க. மேல கொண்டு வாங்க. இப்படி வாங்க. கொஞ்சம் வழி விடுங்கப்பா. அங்க வைங்க. கொஞ்சம் தள்ளிக்குப்பா, தள்ளி போங்க. யாரோ கொன்னு போட்டுட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. புஷ்பா, தேவையில்லாம பேசாத. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க ஏமா டென்ஷன் ஆகுறீங்க? சக்தி செத்தா அவங்கள பிடிச்ச சனிய ஒழிஞ்சுதுன்னு விட வேண்டியதானே? என்ன சொன்ன? இன்னொரு வார்த்தை என் மருமகளை பத்தி பேசுன, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கிளம்ப முதல்ல இங்க இருக்கு. கடவுளே, எனக்கே இப்படிலாம் நடக்குது. என்னுடைய கனவெல்லாம் வெற்றிக்காக வேண்டான்னு ஒதுக்கி வச்சேன். ஏன்னா நான் வெற்றியை அவ்வளவு லவ் பண்றேன். ஆனா வெற்றி அத புரிஞ்சுக்கிட்டானான்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. இல்லனா நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு குடிகார மாதிரி குடிச்சிட்டு வந்து நிப்பானா? வெற்றி ஏன் இப்படி செய்யறான்னு எனக்கு தெரியல. நான் இல்லாம அவனால ஒரு நாள் ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு என்கிட்ட அவன் சொல்லியிருக்கான். அது 100% நான் நம்பினேன். அப்படி இருந்தும் அவன் ஏன் இப்படி பண்றான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சாமி, நான் எப்படியாவது வெற்றிய திரும்ப நல்லபடியா மாத்தி ஆகணும். குடி அடித்தடி எதுவுமே இல்லாம ரொம்ப நல்லவனா இந்த ஊரை பாராட்டுற அளவுக்கு மாத்தி காட்டணும். அதுக்கு நீதான் சாமி அருள் புரியணும். என்ன அது சக்தி மாதிரி இருக்கு? சக்தி தான் அது. கடவுளே, நான் சொன்னேன்லம்மா. கடவுளே, நல்ல வழியை நீ என்ன கைவிடலப்பா. அம்மா, சக்திக்கு எதுவும் ஆகலம்மா. நான் தான் சொன்னலம்மா. நீங்க தாம்மா ரொம்ப பயந்துட்டீங்க. ஆமா சரண்யா. ஆனா அப்போ சக்தி எங்க? எங்க போய் தொலைஞ்ச அந்த சக்தி? அவதான் செத்துருப்பான்னு பார்த்தா எல்லாம் புஸ்ஸன் ஆயிடுச்சே. புஷ்பாக்கு அவன் நம்பினதெல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த பூஜா வேஸ்ட். இவளெல்லாம் நம்பி ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது. நாமளா ஏதாவது செஞ்சாதான் உண்டு. அம்மா, சக்தி எங்கன்னு கொஞ்சம் தேட சொல்லுங்கம்மா. நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன். சார், எடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. யோ வாங்கயா, தூக்குங்க. வாப்பா வாப்பா, தூக்குங்க. பாத்து தூக்குப்பா. தூக்கு. புடி. தூக்குல. தூக்குப்பா. அம்மா, போலீஸ் எதுக்கு இப்போ? ஆமா, இல்ல இந்த பதட்டத்தோட என்னால இருக்க முடியாது. ஏதோ ஒரு பொண்ணு அது சக்தியா இருக்கும்னு நினைச்சதே என்னால தாங்கிக்க முடியல. இதுக்கப்புறமும் லேட் பண்ணா தப்பு. போலீஸ் கிட்ட பேசிதான் ஆகணும். அவங்களை தேட சொல்வோம். கோதண்டம் எதுக்கு கூப்பிடுறாரு? சொல்லுங்க கோதண்டம். அம்மா, சக்தி கோயில தான் இருக்காங்கம்மா. சாமி கும்பிட்டு இருக்காங்கம்மா.
என்னது சக்தி கோயில்ல இருக்காளா? நீ நீ நல்லா பாத்தியா? அது நம்ம சக்தி தானே? ஐயோ அம்மா, நம்ம சக்தி தாம்மா அவங்க. ஷூ, கடவுளே. சரி சரி, நீ வை, நான் உடனே கிளம்பி வரேன். சரண்யா, சக்தி கோயில்ல தான் இருக்காளா? மீனாட்சி அம்மா, நீங்க சொன்னது சரிதான். உங்க பொண்ணு இப்படி கோழத்தனமால முடிவெடுக்கிற பொண்ணு கிடையாது. நீங்க அவளை ரொம்ப தைரியமா வளர்த்துருக்கீங்க. சரி பரவாயில்ல, விடுங்கம்மா. ஆமா, நான் தான் கொஞ்சம் பதட்டத்துல என்னெல்லாமோ யோசிச்சு உங்களை கலவரப்படுத்திட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சக்தியோட வரேன். சரண்யா, வா போலாம். போமா. டேய் திடியா, அவனை வர வேணான்னு சொல்லு. ஏம்மா? டேய் சொல்றேன்ல, அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அம்மா, அண்ணன் வந்தா என்னம்மா தப்பு? இத பாருடி, அவ ஏற்கனவே நொந்து போயிருக்கான். இப்ப இவனை பார்த்தா அவ என்ன பேசுவா, எப்படி பேசுவான்னு தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன், அவன் வர வேண்டாம், அவனை வீட்டுக்கு போ சொல்லு. நீ வா. அண்ணன், நீ வீட்டுக்கு போ.